ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அனிதா ஜெகன்குமார், விவசாயி மகள் சேனல்ல இருந்து. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் கவுண்டர் டாப் வீடியோ தான் உங்களுக்கு காமிக்க போறேன். இதுக்கு முன்னாடி கிச்சன் எப்படி இருந்துச்சு, எவ்வளோ மெஸ்ஸியா இருந்தது. இப்போ நான் சின்ன சின்ன ஐடியாஸ்லாம் பண்ணி என்னோட ஓன் ஐடியாவிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழகா எனக்கு பிடிச்ச மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இது எந்த ஒரு ஷெல்ஃப் இல்லை, அப்புறம் எந்த ஒரு கபோர்டு எதுவுமே இல்லாம ஒரு ஓப்பன் கிச்சனை என்னால எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி இந்த கிச்சன் முன்னாடி எப்படி இருந்துச்சு கவுண்டர் டாப் அப்படின்றது ஒரு தடவை பார்த்துட்டு வந்தது. அப்பதான் எப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன்றது உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறமா இந்த வீடியோல ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்றேன் எது எது எவ்வளவு ரூபாய் அப்படின்னு. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா அடுத்தடுத்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணி இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிச்சன் இந்த நிலமையில தான் இருக்குது. ஆக்சுவலாக ஏன் இப்படி கிச்சன் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக நம்ம வீட்டில் மாடுலார் கிச்சன் பண்ணியிருந்தோம். அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எலி உள்ளே நிறைய அலம்பல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பின்னாடி கொஞ்சம் கேப் விட்டு அடைச்சிருந்தனால அப்புறம் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. இருக்க பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே இருந்துச்சா. ஸோ அதனால் அதை மாடுலார் கிச்சன் எல்லாத்தையுமே பிரிச்சுட்டு இந்த மாதிரி இப்போ தான் பார்த்திங்கனாவே தெரிஞ்சிருக்கும். ரீசெண்டாக தான் இந்த சிமெண்ட்டில் இந்த மாதிரி ஸ்லாப் போட்டு இப்போ தான் கட்டி வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் மட்டும் மேலே சும்மா நம்ம நார்மலாக டோர் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். நம்ம ஆல்ரெடி மாடுலார் கிச்சன் போட்டிருந்தனால ஷெல்ஃப் எதுவுமே நம்ம வீட்டில் கிச்சனில் கிடையவே கிடையாது, லாஃப்ட் கூட கிடையாது. ஸோ அப்படிலாம் இருக்கிறனால நிறையா கிளம்ஸியாகவே இருக்குது கிச்சன். எப்போ பார்த்தாலும் கிளம்ஸியாக ஒரு மாதிரியாக கச்சன்னு இருந்தது. அதுக்கப்புறமா இந்த ஒரு ரேக்கை எடுத்துகிட்டு கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுக்கலான்றதுக்காக அங்கங்கே வச்சுருக்கேன். இதெல்லாம் இப்போதைக்கு அப்படி இருக்குது. இல்லாட்டி கொஞ்சம் நேரத்தில் நான் க்ளீன் பண்ணிடுவேன். ஏன் அப்படின்னா, இந்த ரேக் இருக்குல்ல பார்த்தீங்களா, இந்த ரேக்கை தான் ஒரு டெம்பரவரியாக வச்சு நம்ம அப்பப்போ கிராசரி ஐட்டம்ஸ் தேவைப்படுறது எல்லாத்தையுமே பாக்ஸ் போட்டு இங்கே வச்சுருந்தேன். பட் இதுவே என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு நீட்டாக ஆர்கனைஸாக இருக்கவே மாட்டேங்குது. டக்குன்னு எடுக்கிறோம், அது மறுபடியும் உள்ளே வைக்கிறது, இது ஒரு மாதிரி ரொம்ப கிளம்ஸியாக ஒரு மாதிரி டம்ப் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஸோ அதனால் இப்போது ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். என்ன ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஸ்டாண்டு வாங்கியிருக்கேன் அமேசானில். அது அந்த ஸ்டாண்டுக்கு மேட்சாக இந்த மாதிரி கண்டெய்னர்ஸும் நான் வாங்கியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. அன்பிரேக்கபிள் கண்டெய்னர் தான். நான் ஏன் கண்டெய்னர்ஸும் வாங்கினேன் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிறது ஃபுல்லாக ரொம்ப பெருசு. ஸோ அந்த ஸ்டாண்டுக்குள்ளே இது ஒரு பாக்ஸு 2 பாக்ஸ் தான் வைக்க முடியும். ஸோ இதுவுமே இடத்த நிறைய அடைக்குது. ஸோ நம்ம நிறைய தேவைப்படுற பருப்பு இதெல்லாம் போட்டுட்டு நம்ம இங்கே இந்த ரேக் இந்த மாதிரி வச்சுக்கலாம். பட் இப்போதைக்கு நம்மளுக்கு அடிக்கடி தேவைப்படுற திங்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரேக்கில் போட்டு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இந்த ரேக் எல்லாத்தையுமே இந்த வாலில் ஹேங் பண்ண போகிறேன். இது மாதிரி பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 ரேக் வாங்கியிருக்கேன். இது ஆன்லைனில் தான் நான் வாங்கினேன். ஸ்டீலோட ஒர்த் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. இந்த மாதிரி சூப்பராக குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இதை ஹேங் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிச்சன் ஃபுல்லாக நீட்டாக இருக்கும். ஸோ இந்த பக்கம் இருக்கிற எல்லா திங்ஸுமே நான் இப்போ எடுத்துட போகிறேன். எடுக்கிறதுக்கு முன்னாடி கிச்சன் எப்படி இருக்குது அப்படின்றத உங்கள்கிட்ட காமிச்சிடலாம் அப்படின்றதுனால தான் இப்படி ஒரு கிளம்ஸியான ஒரு கிச்சனை நான் உங்கள்கிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்கேன். எனக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. எப்பயுமே இங்கே வேலை பார்க்குறதுக்கு எரிச்சலாக இருந்தது. ஸோ அதனால தான் கொஞ்சம் ஒரு மாற்றம் தேவைப்படுது இல்லையா. ஸோ அதுக்காக தான் இது. ஆக்சுவலாக இது இன்றைக்கி ஹேங் பண்ண முடியாது. ஏன்னா டைல்ஸில் ட்ரில் பண்ணி தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாளைக்கு தான் கார்பெண்டர் வராரு. அதனால் அவர் வரட்டும், வந்ததுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த இடத்த ஃபுல்லாக இப்போ க்ளீன் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் அந்த வேலையை தான் செய்ய போகிறேன். ஓகே, ஆஃப்டர் க்ளீனிங்க்கு அப்புறம் நான் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ ஓவராலாக கிச்சனோட கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இது ஒரு எல் ஷேப் கவுண்டர் டாப். கிச்சன் டூர் ஃபுல்லாக நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இன்னுமே சில
எப்படி சொல்கிறது, ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து கவுண்டர் டாப் மட்டும்தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை மட்டும் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஓவர்வியூ வந்து பார்த்துக்கோங்க. இதுதான் என்னோட கிச்சனுடைய கவுண்டர் டாப் வியூ. இது வந்து ஒரு எல் ஷேப்பில் இருக்குது. ஸோ இதில் என்னென்ன ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன், எது எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்றத இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேலேருந்தே வந்து பார்த்தலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேபரில் வந்து இப்போ நியூ லேட்டஸ்ட்டாக வந்து ஸ்டீம் வாஷிங்கோட இருக்க ஃபேபரோட சிம்னி தான் வந்து வாங்கியிருக்கேன். இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து எப்படி ஸ்டீம் பண்ணுறது, எப்படி க்ளீன் பண்ணுறது, இதோட ப்ராசஸ் எப்படி அப்படின்றதெல்லாம் இன்னொரு வீடியோவில் வந்து தரேன். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆட்டோமேட்டிக் சென்சார் தான். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி கை ஆடினாவே போதும், இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். எகைன் ஒன்ஸ் வந்து பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆயிடும். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே சமயம் இதோட சக்கிங் பவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் இதை பற்றி சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா விடியம் கேஸ் ஸ்டவ், 3 பர்னர் ஸ்டவ். ஆக்சுவலாக நைட் டின்னர் முடிச்சுட்டு தான் வந்து இது வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுவேன். வீடியோக்காக நான் க்ளீன் பண்ணல, இருக்கிற மாதிரி அப்படியே தான் நான் வந்து காமிக்கிறேன். அதுக்கப்புறம் கவுண்டர் டாப் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிளாஸ்டிக் பாக்ஸ் வச்சு இதில் வந்து விசில்ஸ்லாம் வச்சுருக்கேன். இது வந்து பாப்பாவோட பழைய பவுடர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து வச்சுருக்கேன். வேஸ்ட்டாக போகிற திங்ஸை வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம்ல, அதுக்காக. பக்கத்தில் வந்து ஒரு ஜாடி வச்சுருக்கேன். இதில் வந்து கல்லுப்பு எல்லாமே வந்து போட்டு வச்சுக்கிறதுக்காக. அதுக்கப்புறமா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைசர் தான். என்ன அப்படின்னா இது வந்து பார்க்க தான் வந்து குட்டியாக இருக்கும். இது வந்து 500 ml வந்து தாராளமாக பிடிக்கும். இதில் 650 ml ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக இப்போ நம்மக்கிட்டே இருக்கிறது வந்து 650 ml தான். இதோட சைஸ் வந்து குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இது கெப்பாசிட்டி வந்து நிறையாவே இது வந்து பிடிக்குது. ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்மளுடைய தாளிப்பு ஜாமான் எல்லாமே இதில் போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஸ்பைசஸ்லேருந்து எல்லாமே இதில் வந்து நம்ம போடுறதுனால எடை அடைக்கிற பிரச்சனை வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது எனக்கு. நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேஸ்கெட் வச்சு இதில் வந்து தூள் உப்பு, அப்புறம் இதில் வந்து பெப்பர், அப்புறம் இது வந்து சோடாப்பு மாவு பணியாரத்துக்கு தேவைக்காக அது வச்சுருக்கோம். அப்புறம் வந்து பாப்பாவோட டவ், அதாவது கிளே இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸை தான் வந்து வச்சு இதில் வந்து நைஃபு, சிசர், பீலர், அப்புறம் வந்து லைட்டர், இந்த மாதிரி நமக்கு தேவையான ஸ்க்ரூ டிரைவர் எல்லாமே வந்து இதில் வச்சுருக்கேன். ரெண்டுமே வந்து கடல் எண்ணெய், ஆலிவ் ஆயில் எப்போயாவது யூஸ் பண்ணுவோம். நல்லெண்ணெய் வந்து தீந்துருச்சு, இல்லைன்னா வந்து இந்த ஒரு பாட்டிலில் வந்து நல்லெண்ணெய் தான் வந்து இருக்கும். செக்கில் வாங்குறதுனால பாட்டில் அப்படியே வச்சாச்சு. இந்த பேஸ்கெட் பற்றி சொல்லியே ஆகணும். ஆக்சுவலாக இந்த பேஸ்கெட் தான் வந்து இப்படி ஸ்டிக் பண்ணுற பேஸ்கெட். ஆக்சுவலாக இந்த பேஸ்கெட் வந்து நான் அமேசானில் தான் வந்து வாங்கினேன். இது வந்து ஒரு ஸ்டிக்கரை வச்சு கம் வச்சு அப்படியே ஸ்டிக் பண்ணுறது. இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சின்ன கம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு நான் அப்படி தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சேன். பட் என்ன ஆச்சு, ஷாம்பு சோப்பு வைக்கிறதுக்கு பாத்ரூமில் அக்சசரிஸ்க்காக வாங்கினது, அது என்ன ஆயிடுச்சு, அதோட வெயிட் கெப்பாசிட்டி வந்து தாங்காமல் அது கீழே விழுந்துட்டே இருந்துச்சு. பார்த்தேன் இது ரிட்டன் போட்டாலும் நம்மளுக்கு வந்து 2 days 3 days ஆகும் ரிட்டன் எடுக்கிறதுக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, இது வேற எதுலையாவது யூஸ் பண்ணலாமான்னு பார்த்துட்டு தான் இந்த மாதிரி வாங்கின 3 பாக்ஸையுமே வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். எக்ஸஸாக ஒன்று இருந்தது வந்து இந்த மாதிரி வெயிட் ரொம்ப வெயிட்டாக இல்லாத மாதிரி ஸ்பைசஸ், பட்டை லவங்கம், அப்புறம் வந்து இந்த பெருங்காயம், அப்புறம் கேசரி பவுடர், அப்புறம் இந்த சீரகத்தூள், வெந்தயத்தூள், இது வந்து பிரியாணி பவுடர், அப்புறம் அந்த சிக்கன் மசாலா, இந்த மாதிரி சின்ன சின்ன வெயிட் இல்லாத பொருளை மட்டும் அதில் வந்து நான் வச்சுட்டேன். பக்கத்தில் வந்து ஒரு சின்ன உரல் இருக்குது இந்த இஞ்சி பூண்டு தட்டுறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நெய், உருக்குற நெய், அது வந்து இந்த வாளியில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த ரேக் பற்றி தான் சொல்லி ஆகணும். இதுக்கு முன்னாடி கிச்சன் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக யாருக்குமே அந்த மாதிரி இருந்தால் பிடிக்காது, எனக்கும் அப்படி தான். ஸோ இந்த 4 ரேக்குமே பார்த்தீங்கன்னா 940க்கு தான் நான் வாங்கினேன். நான் வந்து அமேசானில் ஒரு ப்ரைம் கஸ்டமர் அப்படின்றனால எனக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் கூட கிடையாது. ஸோ எக்ஸாக்ட்லி நான் 940, 1000 rupees கூட இல்லை, வெறும் 940க்கு தான் 4 ஸ்டாண்டுமே வாங்கினேன். இந்த ஸ்டாண்டோட குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை வந்து நான் ட்ரில் பண்ணி தான் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்வளோ வெயிட்னாலும் அது வந்து தாங்குது. அதே மாதிரி இந்த கண்டெய்னர்ஸ் வந்து இதுவுமே நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 12 pieces தான் நான் வந்து வாங்கினேன்.
12 பீசஸ்மே வந்து 500 ருபீஸ்க்கு தான் நம்ம வாங்கினேன். 499 தான் நான் வந்து வாங்கினேன். அதுக்கப்புறமா எக்ஸஸாக இங்கே ஒரு 4 பாக்ஸ் தேவைப்பட்டதுனால எகெயின் ஒரு 6 ஆர்டர் பண்ணி அதையும் வந்து 500 தான் நான் பார்க்கும்போது இந்த ஆஃபர் போய் 6 பீசஸ் மட்டும் வெறும் 500க்கு வந்துடுச்சு. ஸோ இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டெய்னர்ஸ் எனக்கு எல்லாமே சேர்த்து 1000 ருபீஸ் 1200 ருபீஸ் கிட்ட வந்தது. அதுக்கப்புறமா இந்த பேஸ்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 280 மூணுமே சேர்த்து 280 வந்தது. அப்புறம் இந்த ஸ்டீல் பேஸ்கெட் பார்த்தீங்கன்னா 940 ருபீஸ் வந்தது. ஸோ எனக்கு எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2800 கிட்ட எனக்கு வந்தது. இப்போ இந்தந்த ஷெல்ஃப்ல என்ன வச்சிருக்கேன்னு பார்க்கலாம். இது எல்லாமே நம்ம பாலோட சம்மந்தப்பட்டதான். ஃபர்ஸ்ட் வந்து டீ தூள், நாட்டு சர்க்கரை, அப்புறம் வந்து ஜீனி, அப்புறம் காஃபி தூள் இதெல்லாம் இங்கே வச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாசிப்பயிறு, பொட்டுக்கடலை, கார்ன்ஃப்ளவர், பருப்பு. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், கடலை பருப்பு, தாளிக்கிறதெல்லாம், பட்டை வத்தல், அப்புறம் மிளகு. மேலே பார்த்தீங்கன்னா நம்ம சுண்டல், உளுந்து, தட்டாம்பயிறு, அப்புறம் வந்து பெரிய தட்டாம்பயிறு, மொச்சப்பயிறு இது எல்லாமே வந்து மேலே வச்சாச்சு. இந்த ஒயர் வந்து சிம்னிக்கு போகிறதுனால இந்த இடத்துல இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து நான் மிக்சியும் கெட்டிலும் வந்து வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து எனக்கு எதுவுமே வந்து இங்கே சமையலுக்கு வந்து தேவையே படலை. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது எல்லாமே சோம்பு, வெந்தயம், கடுகு, ஏலக்காய், அப்புறம் வந்து மசாலா ஜாமான் கீழே எல்லாமே மசாலா ஜாமான்ஸ்லாம் இருக்குது. மசாலாவுக்கு மட்டும் தனியாக ஒரு பெரிய பக்கெட் வச்சு அது வந்து இன்னொரு இடத்துல கீழே வந்து ஷெல்ஃபு கீழே வந்து இந்த மாதிரி வச்சாச்சு. இனிமேல் கிச்சனில் வந்து கபோர்ட் ஒர்க்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு தான் உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டான கிச்சன் டூர் வந்து போடணும். பட் நார்மலாக நீங்கள் ஒரு கிச்சனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கபோர்ட் போட்டிங்கன்னா இன்னைக்கு இருக்க காஸ்ட்டுக்கு ஒரு 15,000 வரும், கண்டிப்பாக வரும். நம்ம ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சேலரியிலேருந்து நம்ம எல்லாமே மெட்டீரியல்ஸை கொடுக்குறது வரைக்கும் எல்லாமே நம்ம பொறுப்பு தான். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப 15,000 ஆகும். பட் நான் இங்கே இருக்க எல்லா பொருளுமே சேர்த்து 2,800 இங்கே இருக்க பொருளாக வாங்கினேன். ப்ளஸ் இது யாராவது புதுசாக வாங்குற மாதிரி இருந்தால் இது வந்து 799க்கு நான் வந்து வாங்கினேன். ஸோ 799னா கிட்டத்தட்ட ஒரு 3,200 300 அந்த மாதிரி அந்த ரேஞ்சுக்குள்ளேயே முடிஞ்சிடும். எப்படி வச்சு பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் வந்து ஒரு 4,000க்குள்ளேயே வந்து உங்களோட கிச்சனை ரொம்ப நீட்டாக எந்த கச்சா முச்சான்னு இல்லாமல் நீங்கள் நீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நானும் ஐடியா பண்ணி ஆர்கனைஸ் பண்ணேன். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எப்படி இருந்துச்சு, நான் ஆர்கனைஸ் பண்ணது நல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஐடியாஸோட அடுத்து ஃபுல் கிச்சன் டூர் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.